இன்டெஃபினைட் இன்டெக்ரல் முடிச்சுக்கிறோம். இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னா வித்தவுட் லிமிட் கேஸ் வந்துன்னா அது இன்டெஃபினைட் இன்டெக்ரல், வித் லிமிட்டோட கேஸ் வந்துன்னா அது டெஃபினைட் இன்டெக்ரல். சரிங்களா? அப்போ இன்டெக்ரலில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஸோ ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினைட் இன்டெக்ரல் அண்ட் இன்டெஃபினைட் இன்டெக்ரல் செகண்ட் பார்ட். ஓகேவா? இன்டெக்ரலில் வித் லிமிட் வித்தவுட் லிமிட் கேஸ் இருக்கு. இது வித் லிமிட். இது வித் லிமிட்டுங்கும் போது இதனோட இன்டெகிரேஷன் என்ன ஆகும்னா டெஃபினைட் இன்டெக்ரல் வந்து டெஃபினைட் இன்டெக்ரல். வித்தவுட் லிமிட்னா இன்டெஃபினைட் இன்டெக்ரல். இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஓகே. ஸோ இப்போ டெஃபினைட் இன்டெக்ரல்னா லிமிட் பாயிண்ட்ஸ் வருது. ஸோ அந்த லிமிட்ஸ் பாயிண்ட்ஸ் வருதுன்னா எப்படி நம்ம இன்டெகிரல் பண்ணுறது? சப்போஸ் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்டெகிரல் a to b x into dx அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது டெஃபினைட் இல்லாத இன்டெஃபினைட் இன்டெக்ரலோட ஃபார்முலா தெரியும். x into dx ஃபார்முலா என்ன தெரியும்? x squared by 2 plus c ன்னு போடுவோம். சரிங்களா? அப்போ இன்டெஃபினைட் இன்டெக்ரலை நம்ம ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது ப்ளஸ் சின்னு ஆட் ஆகும் இன்டெஃபினைட் இன்டெக்ரல். அதே டெஃபினைட் இன்டெக்ரல் என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 வித்தவுட் கான்ஸ்டன்டோட எழுதிட்டு ஏ டு பிங்கிறது லிமிட் எழுதிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். எதுக்கு பதிலாக? எக்ஸுக்கு பதிலாக. அப்போ அந்த 1/2 கான்ஸ்டன்ட் அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னு அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய டெஃபினைட் இன்டெக்ரலோட கேஸ். பட் இன்டெஃபினைட் இன்டெக்ரலில் ப்ளஸ் சின்னு ஆட் பண்ணிவிட்டு அதோட விட்டுருவோம். பட் இங்கே என்ன ஆகுது? லிமிட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விடுவோம். இங்கே கான்ஸ்டன்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விடுவோம், இங்கே வந்து லிமிட் அப்ளை பண்ணிட்டு விடுவோம். என்ன கேஸு? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இதுதான் ஃபார்முலா டெஃபினைட் இன்டெக்ரல். சரிங்களா? அந்த ஃபார்முலாக்கு தான் பேருங்க என்ன சொல்றாங்க? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலேஷன் 1. ஓகே, மற்ற ரெண்டு பேர் இருக்குது. இது வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலேஷன் 1. அவன் என்ன சொல்றான்? a லெஸ் தென் பிங்கிறான். அப்படின்னா மீனிங் என்ன? லோயர் லிமிட்டை விட அப்பர் லிமிட் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறான். சரி, அந்த கேஸ் முடிஞ்சது. அண்ட் எஃப் இஸ் கண்டினியூஸ். எஃப் கண்டினியூஸ் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டோட வேல்யூ அந்த ஜென்ரலோட வேல்யூ நம்ம மூவ் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அந்த க்ளோஸ் இன்டர்வல் a, b. தென் எஃப் இஸ் அண்ட் ஆன்டி டெரிவேட்டிவ். ஆன்டி டெரிவேட்டிவ் தான் நம்ம சொல்லிட்டோம் இன்டெகிரேஷன். எஃப் இஸ் கால்ட் a. இந்த கேபிட்டல் எஃப்ங்கிறது என்னது? ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் ஆன் a, b. Then we satisfy the condition f of x into dx equal to f of b minus f of a. Upper limit value minus lower limit. இந்த தியரத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலேஷன் 1. சரியாம்மா? ஓகே சார். ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் ஆல்ரெடி போட்டது தான், அதை ஆன்சர் தான் கொடுத்துக்கிறாங்க. சரி, இது எப்படி போடுவீங்க? கிராஃப் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் இது நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறது ஆல்ரெடி நம்ம போன இந்த சாப்டரில் பார்த்துக்கிறோம் அந்த கிராஃப் எப்படி வருங்கிறத. பட் நம்ம இதுலேருந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்டெகிரல் ஓவர் 2 to 4 உண்டு. 2 to 4 எப்படி போடுவீங்க? அப்போ இன்டெகிரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸு ஓவர் 2 to 4. அப்போ 2லேருந்து 4 வரைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 2 to 4 எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் கியூப் இன்டு டிஎக்ஸ். That is equal to என்ன கிடைக்கும்? x power 4 by 4 limit value 2 to 4. அப்போ 1 by 4 4 power 4 minus 2 power 4. 4 power 4 ஓட வேல்யூ என்னப்பா? 4 power ஏமா? ஆமாம் சார். ஓகே, அப்போ 240 divided by 4 எவ்வளோ கிடைக்கும்? 60. 60. அவ்வளோதான் கண்ணு. இப்போ அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்குதாப்பா?
இல்லை சார். சரி, நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், இன்டெகிரேஷன் வர்றது எல்லாமே நம்மளுக்கு ஏரியாவோட கான்செப்ட். அப்புறம் இந்த லிமிட் வரதெல்லாம் வந்து ஏரியாவோட கான்செப்ட் தான் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபைண்ட் த ஏரியா அண்டர் த g of x and g of x equal to this value. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு நம்ம டயக்ராம் போடுறோம்னா நம்ம வந்து டெரிவேட்டிவ் கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் போட முடியும். பட் அவன் டயக்ராம் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா இது என்ன ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமுக்கு ஏரியா எங்கே இருக்குதுங்க? சேவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரியே இருக்கும். இங்கே ஓகே, பார்த்தீங்களா இந்த டயக்ராம் நம்ம வந்து இமேஜ் பண்ணி தான் போட வேணும். பட் நம்ம ஸ்கெட்ச் த டயக்ராம் லாஸ்ட் சாப்டர் படிச்சனால அங்கே அந்த பற்றி போடலாம். அவன் ஃபிகர் கொடுத்துட்டான், அதனால் நான் இன்செர்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா 1 2 3 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அந்தக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்ட முடியும் ஓவர் 1 2 3னால நம்மளுக்கு ரீஜியன் எங்கே இருக்குங்கிறாங்க? இந்த ரீஜியன். அப்போ ஏரியா எப்பயுமே க்ளோஸ் ரீஜன் தான் இருக்கும், ஓப்பன் ரீஜன் இருக்காது. சரிங்களா? ஓப்பன் ரீஜன் வந்து அந்த இன்ஃபினிட் ரீஜன், அது வந்து நம்ம ஏரியா பாயிண்ட் அவுட் வந்து சம் டிபிக்கல். அதனால் நம்மளுக்கு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எது க்ளோஸ் ரீஜன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ரீஜன் வந்து இதுதான். அதனால இதை ஏரியான்னு எடுத்துக்கிறாங்க. சரியாப்பா? ஓகே சார். சரி, அப்போ இதுக்கு வந்து இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இன்டெகிரல் g of x into dx. லிமிட் என்ன சொல்லிட்டாங்க? 1 2 3. அப்போ 1 2 3 x power minus 3 by 4 plus 3 into x power 5 by 3 into dx. இதை இன்டெகிரல் பண்ண போறீங்க. அப்போ இதை இன்டெகிரல் பண்ண என்ன கிடைக்குங்கன்னு? x power 4னா 1 by 4 வருமா? 1 by 4 divided by 1 by 4 plus 3 into x power 8 by 3 divided by 8 by 3. கரெக்டாப்பா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆமாம் சார். 1 2 3, இதுவும் 1 2 3. இப்போ என்ன ஆச்சுன்னா இது 3 மேலே போயிடும். கரெக்டுங்களா? இது 3 மேலே போயிடும். அதே மாதிரி இந்த 4ம் மேலே போயிடும். அது கான்ஸ்டன்ட் டைம், அதை வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ என்னாச்சு? 4 இன்ட்டு இது என்ன கிடைக்கும்? 3 பவர் 1 by 4 minus 1 plus 9 by 8 இன்ட்டு இது என்ன கிடைக்கும்ப்பா? 3 பவர் 8 by 3 minus 1. கரெக்டுங்களா? ஆமாம் சார். 3 பவர் 8. ஆமாம். இது கால்குலேட்டர் உங்களுக்கு அலோடு கிடையாது. மேபி நீங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா கால்குலேட்டர் அலோடு இருந்ததுன்னா கால்குலேட்டரை யூஸ் பண்ணி போடுவீங்க. அதர்வைஸ் நீங்கள் இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு விட்டு. சரியாம்மா? ஓகே சார். இது ஜஸ்ட் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி போட போகிறீங்க. சரிங்களா? ஓகே சார். இதே ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்து எப்படி போடுவீங்க? சார் நார்மல் தான். ட்ரிகனாமெட்ரி இருந்தால் அல்ஜிபிரிக்னா நம்ம இன்டெகிரேஷன் பண்ணிவிட்டு அந்த லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணி லிமிட் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்க போது நம்ம பார்த்து போட்டால் நம்மளுக்கு ஒர்க் முடியும். சார் அடுத்த கொஸ்டின், இது எல்லாமே ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். ஜஸ்ட் லிமிட் மாறினாலும் அதனோட வேல்யூஸ் எப்படி மாறும் அப்படிங்களோட கேஸ் தான் இது. சேம் இன்டெகிரேஷன் பட் லிமிட் இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வருப்பா? இதுக்கு என்னது? சைன்னா காசா? அப்போ மைனஸ் cos x, லிமிட் வந்து 0 to 1, சரி 0 to pi, 0 to pi. அப்போ என்னாச்சு? -1 0 போட்டால் -1. கரெக்டுங்களா? மைனஸ் ஆஃப் cos pi. அப்போ -1 +1 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் எழுது. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஆனால் அது தப்பு. ஆமாம். என்னன்னா இதுக்கு ஒரு மைனஸ் வரும். அப்போ ஆல்ரெடி காசுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அந்த -1க்கு ஒன்று இருக்குது. காசு பைக்கு 3 மைனஸ் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு -2. கரெக்டுங்களா? ஆமாம் சார். சேம் ஐடியா. அடுத்தது இது என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் எக்ஸ் 0 to 2 பைன்னு வருது. அப்போ என்னாச்சு? மைனஸ் சொல்லுப்பா என்ன வரும்? 0 to 2 பைக்கு என்ன ஆகும்? 2 பைக்கு வந்து மைனஸ்
மைனஸ் சாரி 2 பை வந்து -1 ப்ளஸ் 0 நேரமா 1 ஜீரோ ஆமாம் 0 ஓவரால் ஜீரோ. அப்போ இதுக்கு என்ன ஆகும்? மைனஸ் காஸ் எக்ஸ் 5/4 to 3/4. என்ன மைனஸ் வெளியே வச்சுக்கோங்க. 5/4 5/4ஓட வேல்யூ 1 அதாவது நீங்கள் எப்படி போடுவீங்க? 2/√2 போடுவீங்களா? உங்களோட ஆன்சர் எப்படி? நான் 1/√2 போடுவேன். நீங்கள் இருக்க வேற மாதிரி போடுவீங்க. எப்படி போடுவீங்க? √2/2 போடுவீங்களா? ஆமாம். ஓகே, அப்போ 3/4 எங்கே இருக்கும் அப்படின்னா பை மைனஸ் 5/4 இருக்கும். கரெக்டுங்களா? பை மைனஸ் 5/4 தான் 3 அது மைனஸ் ஆமாம் மைனஸில் -√2/2 வரும். மைனஸா மைனஸ் √2 டிவைட் பை 2. அப்போ என்னாச்சு? மைனஸ் என்ன கிடைக்கும்? 2/√2 டிவைட் பை 2ன்னு வரும். 2 கட் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு -2. கரெக்டாப்பா? ஆமாம் சார். ஸோ அவ்வளோதாம்மா. நீங்கள் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நம்மளுக்கு என்ன கான்செப்டோ அதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டு போடணும். சரிங்களா? ஓகே சார். சரி, இது ஓகேன்னா ஒரு 5-6 ப்ராப்ளம் போட்டு காட்டிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ஐடியா கிளியர் ஆயிடும். வேணா நானும் போடுறேன், இல்லைன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி போட முடிஞ்சா ஜஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறதா. லிமிட் அப்ளை பண்ணிட்டு என்ன வரும்னு சொல்லுங்க.